தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஹரிராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹரிராஜன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதி, புதுச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. இதற்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்குள் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 6 மணிக்கு மேல் அந்த பகுதியில் அரசியல் கட்சியின் விளம்பரமோ பிரச்சாரமோ இருக்கக்கூடாது என்ற தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில், அதே போல் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் மாற்று தொகுதிகளை சேர்ந்தவர்களும் தங்கும் விடுதிகளிலோ தனியார் விடுதிகளிலோ தங்க இருக்கக்கூடாது என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. இந்த நிலையில் இன்று தேர்தல் நடத்தை விதிமுறையின்படி தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் வெளி மாநிலத்தவர்கள், வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கும் விடுதிகளில் தங்கியிருக்கிறார்களா என்ற அடிப்படையில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உளுந்தூர்பேட்டை போலீஸ் டிஎஸ்பி மகேஷ், காவல் ஆய்வாளர் வீரமணி ஆகியோர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் தனியார் தங்கும் விடுதிகளிலும் லாட்ஜுகளிலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது உளுந்தூர்பேட்டையில் ஏற்கனவே தங்கியிருந்த வெளி மாநிலத்தவர்கள், கூலி வேலைக்காக வந்திருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றுமாறு போலீசார் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவரு அதேபோல் அறிவுரையும் கூறியிருக்கிறார்கள். மேலும் தங்கும் விடுதியின் உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்களுக்கு வெளி மாநிலத்தவர்கள் இங்கு தங்கியிருக்க கூடாது என்று நீங்கள் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இதேபோல் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் போலீசார் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.